உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா 2026-27 இதில் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1:50 AM இந்த டயத்தில் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு உச்ச பலத்தோடு குரு பகவான் அமர்கிறார். இவங்க 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இருப்பாங்க. அப்போ இந்த குரு பகவானுடைய அனுகிரகங்கள் மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ குரு பகவான் அப்படின்னாவே நவ கிரகங்களில் முழு சுபகிரகம் அப்படிங்கிறது தான் குரு பகவான். நவகிரகங்கள் 9 கிரகங்கள்ல முழு சுபகிரகம் தான் குரு பகவான். அது போக துக்கத்தில் இருக்கும் ஒருத்தரை, குழப்பத்தில் இருக்கும் ஒருத்தரை மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான். அது போக குரு பகவான் குருவுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் பணம், காசு, வேலை, நல்ல மனைவி, நல்ல சந்தோஷம், இது எல்லாமே சம்பாரித்து நல்லா இருக்க முடியும். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, குரு அருள் இல்லை என்றால் ஒரு அருளும் இல்லை. குரு அருள் இல்லைன்னா எந்த அருளுமே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆகப்பட்டது ஒருத்தர் நல்ல வேலை, அதே சமயத்தில் ஒருத்தர் ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு கவுன்சிலராக இருக்கிறாங்க, ஒரு சிஎம்மாக இருக்கிறாங்க, இல்லை ஒரு லாயராக இருக்கிறாங்க, ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, ஒரு கோயிலில் ஒரு பெரிய தேவஸ்தானத்தில் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அந்த குருவுடைய அருள் கண்டிப்பாக வேணும். அந்த குருவுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பெரிய பெரிய பதவியில் இருக்க முடியும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் அவர் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால தான் முழு சுபகிரகம் அந்த குரு பகவானுடைய பார்வை, அந்த குரு பகவானுடைய திருஷ்டி ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வினையை கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய திருஷ்டிங்கிறது ஒரு தோஷம் படைத்த கிரகத்தை பார்த்தாலோ, ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த இடத்த இந்த குருடைய திருஷ்டி, குருடைய பார்வைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த 5ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில் ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 2, 7, 8 அந்த ஸ்தானமாக அந்த ஸ்தானத்தில் செவ்வாயோ சூரியனோ சனியோ இருந்து குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ குரு பார்க்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும், ஒருத்தருக்கு தோஷம் செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் புனிதமடையும் குருடைய பார்வையால். அப்போ அந்த குருடைய பார்வைக்கு அவ்வளவு பலம், சக்தி, ஒரு நல்ல பார்வை, இவ்வளவு விசேஷங்கள் அந்த குருடைய அனுகிரகத்துக்கு இருக்குது, குருடைய பார்வைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த குரு அனுகிரகமாகப்பட்டது இப்போ இந்த மேச ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம், மேச ராசிக்கும் 4ஆம் இடம். அப்போ அந்த 4ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாக வீற்றிருக்கிறார். அப்போ அந்த உச்ச பலத்தோடு குரு அங்கே இருக்கும்போது அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? சொத்து, பூமி, காரு, வண்டி வாகனம், பங்களா, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அந்த 4ஆம் இடம். அப்போ உங்களுக்கு இந்த இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு நடக்கும்.
வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு போகலாம். ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணி சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக வாடகை வீட்டிலேருந்து வேறு வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இப்போ இந்த நாட்டில் இருக்கிறாங்க, இந்த நாட்டில் இருந்து இப்போ பார்த்திங்கன்னா அவங்க கணவர் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்ருக்கிறாங்க. அப்போ அந்த கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள். அப்போ அந்த கணவன் மனைவி குழந்தை குட்டி எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து வாழக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகள். அதுபோக பூமி வாங்கலாம், சொத்து வாங்கலாம். அந்த சொத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இதனால் கோர்ட்டு கச்சேரிக்கு போயிட்டுருக்கிறீங்க. அப்போ இந்த குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதுவும் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால அந்த கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இடத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் கண்டிப்பாக தீரும். ஒரு ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு இந்த இடத்தின் மூலியமாக சில பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அதெல்லாமே கிளியர் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ஜாதகத்துக்கு, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 6ஆம் இடத்தை இல்லை 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 8ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசை பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு ஒப்பான கஷ்டத்தை கொடுக்கும், மரண பயத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட ஜோசியர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த குரு பார்வையாகப்பட்டது உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மரண பயம் கூட உங்களுக்கு வராது. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் வந்தாலும் அது நடக்காது. அப்போ வண்டி வாகனம் இதனால் சில பிரச்சனைகள் வரும், கண்டங்கள் வரும். அப்படி இருந்தாலும் தப்பிச்சுக்குவீங்க. அப்போ ஒரு சிலர் ஆப்பட்டது கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் அதான் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கூடிய சூழ்நிலை கூட வந்திருக்கலாம். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இது மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலுமே அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளியில் வருவதற்கு என்ன வழி, அந்த வழியை அந்த குரு பகவான் காட்டிடுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலிருந்தும் தப்பித்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியால் உங்களுக்கு இருக்கிறது. அது போக குரு பகவான் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் இப்போ உங்களுக்கு 7.5 சனி இப்போ நடந்துட்டு இருக்குது. இதனால் தொழில் நஷ்டம், இல்லை தொழிலில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த தொழில் நாம் செய்ய முடியல, நம்ம தொழிலில் வேலையாட்கள் நமக்கு திருப்தியாக அமையலை, இப்படிங்கிற குழப்பங்கள், பார்ட்னரை நம்பி ஏமாந்து போயிட்டேன், எனக்கு தொழில் நான் நினச்ச அளவுக்கு தொழில் வரவே இல்லை, எனக்கு எல்லாமே லாஸ் ஆகிட்டுருக்குது, நான் கடன் பட்டுட்டேன், இந்த தொழிலை எடுத்து நடத்தினால் மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தொழிலில் இப்போ வேலையாட்கள் உங்களுக்கு கரெக்டாக அமைவாங்க. அந்த தொழிலில் நீங்கள் மீண்டும் எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அந்த தொழிலை மீண்டும் எடுத்து நடத்தி அதன் மூலியமாக உங்களுக்கு லாபம் படிப்படியாக சேரும். அப்போ இதன் மூலியமாக இந்த 7.5 சனியினுடைய பாதிப்புகள் உங்களுக்கு இல்லாமல் அப்போ அந்த தொழில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷனுக்கு வந்துடும். அது போக இந்த 2-3 வருஷமாக, இந்த 5 வருஷமாக இந்த தொழிலை நான் ஆசைப்பட்டு இந்த தொழிலை செய்யணும்னு நினச்சிட்டே இருக்கிறேன், இல்லைன்னா செஞ்சு லாஸ் ஆகிட்டேன், இந்த பீரியடில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் இந்த பீரியடில் இந்த தொழிலை செய்யலாம். ஏன்னா 10ஆம் இடத்தை தொழில் பார்க்குது. அந்த 10ஆம் இடத்து அதிபதி யார்? சனி பகவான். அந்த சனி பகவான் எங்கே இருக்கிறாங்க? மேனத்தில் இருக்கிறாங்க. அந்த மேனத்தில் குருவுடைய வீட்டு சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானை, குருவுடைய வீட்டை குருவே 9ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அப்போ டோட்டலாக அந்த தொழில் சம்பந்தப்பட்ட கிரகமும் சனி பகவான் தான். அதனால் நீங்கள் தைரியமாக தொழிலை எடுத்து செய்யலாம். அதுபோக வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் தாராளமாக செய்யலாம். இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒரு சொத்து வாங்குவதற்கோ
இல்லை வெளிநாட்டில் ஒரு சிட்டிசன்ஷிப் ஆவதற்கோ, வெளிநாட்டில் பிஆர் வாங்குவதற்கோ இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணினவங்களுக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிட்டு இருந்தாலுமே இந்த பீரியடில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அப்போ வெளிநாட்டில் வாழ்கிறவங்க, இப்போ சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, அது போக யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், நார்வே, இத்தாலி, இந்த மாதிரி வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கும் இந்த குரு பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கு முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும். அதுபோக இந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அடுத்த குழந்தைக்கு இந்த சமயத்தில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மறுமணம், ஒரு கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை வாழ்க்கை பிரிஞ்சு போயிடுச்சு. அப்போ இந்த சமயத்தில் மறுமணம் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம், செய்து நல்லா இருக்கலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு 7.5 சனியே இருந்தாலும் அந்த சனி பகவானை குரு பார்க்கறதுனால 7.5 சனி கண்டிப்பாக ஒன்றும் செய்யாது. இதை மட்டும் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. 7.5 சனி எங்கே நம்மளை பாதிச்சிருமோ, 7.5 சனியால் நம்ம பாதிக்கப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற வேதனை வேண்டாம். அதுவும் 30 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த 7.5 சனி இதற்கு முன்னாடி பாதிச்சிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த பீரியட்லேருந்து கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்காது. அவங்க கெட்ட வழியில் போகணும்னு நினச்சாலும் போக முடியாது, நல்ல வழிக்கு இழுத்துட்டு வந்துடும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா படிக்கிறதுல கூட ஒரு கோர்ஸ் பண்ண முடியல, இப்போ பண்ணிடுவீங்க. அது போக ஹரியர்ஸ் நிறைய வச்சுருக்கிறீங்க, அதை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த பீரியடில் எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக ஹரியர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அப்போ உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல படிப்பு எல்லாமே நல்லா இருக்குது. நேயர்களே, இந்த பீரியடில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர். அந்த தெய்வத்தை மனதார மனம் உருகி கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். நீங்களும் 4 பேர்த்துக்கு மத்தியில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அதே கௌரவத்தோடு, உங்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் இந்த பீரியடில் சேர்ந்து வரும். அந்த மாதிரியான வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க. நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.